எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்ற நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் உங்களை எல்லாருக்கும் பிடிக்கணும், எல்லாருக்கூடையும் ஒட்டி உறவாடணும், எல்லாருக்கூடையும் அப்படியே சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. ஒரு உண்மையான அன்பும் பாசமும் கிடைச்சா போதும்னு நினைங்க. எல்லாருக்கும் உங்களை பிடிக்கணும், எல்லாருக்கூடையும் உறவாடணும் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிச்சிருமா? எனக்கு ஒருத்தரை பிடிக்கும், ஆனால் அவருக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. என்னை ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தாலே ஏண்டா பார்க்குறோன்னு இருக்கும். அப்படி தான் உலகம். அதனால் எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கையும் நம்மளை புரிய வைக்கணும்னு பிரம்ம பிரயத்தனம் பண்ணி சாகசம்லாம் செய்வாங்க புரிய வைக்கிறதுக்கு. அதெல்லாம் டோட்டல் வேஸ்ட். மொத்த முட்டாள்தனத்தின் உச்சகட்டம் அதுதான். தன்னை புரிய வைக்கிறதுக்கு பிரம்ம பிரயத்தனம் செய்கிறோம் பாருங்க, அது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். அடுத்தவங்களை நீட்டி குற்றம் குறை சொல்லுவோம். நல்லா கை நீட்டி அவங்க அப்படி இவங்க இப்படி, அது அப்படி பண்ணினாங்களா, இதை கேட்டிங்களா அப்பப்பா அப்படின்னு குற்றம் குறை சும்மா அள்ளி வீசுறது. அதே நம்மளை நோக்கி திரும்பும்போது நம்மளால் தாங்கிக்க முடியுமா? தாங்கிக்க முடியாது. இதுதான் வாழ்க்கை. உலகம் போகிற போக்கில் நம்ம வாழ பழகிக்கணும். ரொம்ப வறியவனுக்கு ஐயோ நேற்று இருந்த வறுமை இன்னைக்கு இருக்கக்கூடாதுடா சாமி அப்படின்னு வேண்டிக்குவான். இருள் எல்லா இடத்துலையும் ஒன்று தான். பகல் தான் வேறு வேறு மாதிரி இருக்கும். இருளோட நிறம் எல்லா இடத்துலையும் ஒன்று தான். அப்படி தானே? பிரச்சனை அப்படின்னு எதையும் நினைக்காதீங்க. பிரச்சனை நிலவு போல் ஒரு நாள் வளரும், ஒரு நாள் குறையும், ஒரு நாள் காணாமலே போயிடும். அது மாதிரி இதுவும் கடந்து போயிடும்னு பிரச்சனைகளை நினச்சி கவலைப்படாமல் கடந்து போய்கிட்டே இருங்க. ஒருத்தருக்காக அப்படியே எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து செய்கிற முயற்சிகள் சில சமயம் உங்களுக்கே அது தீமையாக முடிந்துவிடும். எல்லாத்துலேயும் ஒரு அளவுகோல் வச்சுட்டு தான் நம்ம எதையுமே செய்யணும். இதெல்லாம் வாழ்க்கையோட பாடங்கள். புத்தர் சொன்னார்ல, இறப்பு எல்லாருக்கும் வந்து தான் தீரும், ஆனால் யாருக்கும் இறக்க விருப்பம் இல்லை. அப்படித்தானே? எல்லாருக்கும் உணவு வேணும், யாரும் உணவை பயிரிட விரும்புறதில்லை. எல்லாருக்கும் பால் வேணும், யாரும் பசுவை வளர்க்க மாட்டோம். எல்லாருக்கும் நிழல் வேணும், ஆனால் யாரும் மரம் வளர்க்க மாட்டோம். எல்லாருக்கும் மருமகள் வேணும், ஆனால் மகளை பெற்றெடுக்க மாட்டோம். இப்படி தானே வாழ்க்கை? எல்லாம் வேணும், ஆனால் அதை நான் செய்ய மாட்டேன்.
ஒவ்வொன்றும் நம்மளுக்கு அனுபவத்தில் தானாக அமையும். கவலை பிரச்சனை அப்படின்ட்டு நான் சொன்னல, 99 பாக்கியம் கிடச்சிருக்கும், கிடைக்காத ஒரு பாக்கியத்துக்காக எல்லாத்தையும் இழந்துருவோன்னு. அதனால் இதை நல்லா மனசில் பதிய வச்சுட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகுங்க. நன்றி. இந்த பாயிண்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.